என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பட்சபாதம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. பட்சபாதம். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். யாக்கோபு 2:9. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று வாசிக்கிறோம். ரோமர் 2:11. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் பட்சபாதம் இருக்கிறது. அது பாவம் என்று நாம் கருதுவதில்லை. யாக்கோபோ அது பாவம் என்று கண்டிக்கிறார். நாம் எப்படி அந்த பாவத்தை செய்கிறோம் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டையும் சொல்கிறார். அவர் சொல்கிறபடி மீனுக்குள்ள வஸ்திரத்திற்கும் கந்தையான வஸ்திரத்துக்கும் நம் ஆலயங்களில் பட்சபாதம் காட்டப்படுவதை மறுப்பதற்கில்லை. சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன் தென் மாவட்டங்களில் சாதியின் நிமித்தம் பட்சபாதம் காட்டுவது அதிகமாகவே இருந்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சாதியினர் ஆசனங்களில் அமரக்கூடாதாம். அவர்கள் மட்டும் தரையில் அமர வேண்டுமாம். மேலும் அவர்கள் சபையில் வேத பாடம் வாசிக்க கூட அனுமதிக்கப்பட மாட்டார்களாம். அதனால் புண்பட்ட ஒரு சகோதரன் ஆலயத்திற்கு போவதையே நிறுத்திவிட்டார் என்றால் அது எவ்வளவு வேதனை அளிக்கிறது. இப்போது சாதியின் நிமித்தம் பட்சபாதம் காட்டுவது குறைந்துவிட்டது என்றாலும் முற்றிலும் அகலவில்லை. பணத்தின் நிமித்தமும் பதவியின் நிமித்தமும் பட்சபாதம் காண்பிக்கப்படுகிறது. ஆகையால் சகோதரரே, நம்மை அறியாமலே பட்சபாதம் என்னும் பாவம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. பட்சபாதம் ஒரு பாவம் என்னும் அறிவில்லாமலே அதை நாம் பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சிலர் ஊர் காரணமாக கூட பட்சபாதம் காண்பிக்கின்றனர். எல்லா மனிதரிடமும் ஒரே அளவு அன்பையும் மரியாதையையும் காண்பிக்க வேண்டும். ஒரே மாதிரியாய் உபசரிக்க வேண்டும். இதுவரை காண்பித்த பட்சபாதம் காரணமாக பலர் தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்கின்றனர். அதை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். குடும்பங்களில் ஆண் பெண் என்று பட்சபாதம் காண்பிப்பதும் பாவம்தான் என்பதை உணர்ந்து திருந்த வேண்டும். எல்லாரும் சமமானவர்கள் என்பதை நமக்கு நாமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும் சமமானவர்கள் என்பதை நமக்கு நாமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தீர்மானம்: சிலரை பெருமைப்படுத்தி சிலரை இழிவுபடுத்தும் இழிவான பாவத்தை செய்ய மாட்டேன்.